योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। பகவானுடைய பெரும் கருணை பேராறு அல்லவா அவர். அவருடைய இந்த கருணையினால் நம்மால் மறுபடியும் இன்றைக்கு அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை பாடி நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பிக்க முடிந்தது. இது சாதாரண கருணை அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் நாம் உயிரோடு இருப்பதும் ஆரோக்கியத்தோடு இருப்பதும் அவருடைய கையில் இருக்கிறது. அவருடைய அருளினால் நடக்கிறது. நாம் சுவாசிப்பதே அவருடைய அருளினால் தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த சுவாசித்தலை தவிர மேலும் பல நல்ல காரியங்களில் தெய்வீக காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்றால் எத்தனை அருள் வேண்டியிருக்கும். அந்த அருள் நமக்கு வந்து கொண்டே இருப்பதால் தான் நம்மால் இந்த காரியங்களை செய்ய முடிகிறது. இதை நாம் கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு செய்ய வேண்டும். அப்பொழுது மேலும் மேலும் இந்த அருள் பெருகும். அதே போல் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கும் இந்த மார்கழி திருநாள் முழுவதும் நாமத்தினால் நிரப்பி நாம தாமரைகளோடு சேவா தாமரைகளையும் சேர்த்து சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கைகளில் நாம் கருவி மாத்திரமே, அவரே என்னை இயக்கி இந்த செயல்களை செய்ய வைக்கிறார் என்ற உணர்வோடு நாம் செய்தோமானால் அது நம்முடைய ஆத்ம சக்தியாக ஆகிவிடும். இதுவே சேவா தாமரை ஆக நாம தாமரைகளையும் சேவா தாமரைகளையும் நாம் நாள் முழுவதும் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இதைவிட வாழ்வின் பயன் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். அது ஒன்றுதான் எங்களால் செய்ய முடியும். அதை கோட்டி கோட்டி முறை செய்கிறோம். தாங்கள் உடனடியாக தங்களுடைய பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வன்முறை தலையோங்கி இருக்கிறது. இயற்கையின் சீற்றங்கள் தலையோங்கி இருக்கின்றன. நடக்கும் செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டால் மனம் பதைபதைக்கிறது, அச்சமுறுகிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், பெரும் கருணையோடு இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை தங்களுடைய நினைப்போடு வாழ வேண்டும். இல்லை என்றால் மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்ந்து அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கி தாங்கள் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்திக் கொள்வார்கள். ஏற்கனவே வன்முறை மிகுந்த 2 போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பயங்கர விளைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு இந்த வன்முறை போர்களை எல்லாம் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து இந்த உலக நாடுகளுக்கிடையே போர் என்ற எண்ணம் பகைமையோ எழாமல் காப்பாற்ற வேண்டும் என்று திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் எங்களை எல்லாம் திடும் என்று தாக்கும் அந்த கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்கள் மனதிலே எழும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் முற்றிலும் அழிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோரும் அந்த கர்ம விதியின் செயலுக்கு உட்பட்டவர்களே. இந்த கர்ம விதியானது இயற்கையின் நியதி, இறைவனின் நீதி. இதை விலை கொடுத்து வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். நம்முடைய கருத்துக்காகவோ நம்பிக்கைக்காகவோ காத்திருக்காது. ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்று ஒன்று வைத்திருக்கிறார் இறைவன். ஆக நாம் நம்முடைய பகவானிடம், அந்த காரணமற்ற கருணையோடு கூடிய பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய கருணையானது இந்த உலகத்திலே யார் யார்
எத்தனை துன்பத்திற்கு ஆளானாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு நன்மை கிட்ட வேண்டும், உதவியும் பாதுகாப்பும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மக்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் முற்றிலும் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவறி கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. இந்த பூர்வ ஜென்ம வாசனைகள் நிரம்பி கிடக்கின்றன. இதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று ஒரு பயம் நம்மை வந்து தாக்குகிறது. இந்த பயம் எதற்காக, யாருக்காக என்று தெரிவதில்லை. அதே போல் விஷம் போன்ற கோபம் நம்மை ஆட்கொள்கிறது. நெருப்பு போன்ற வார்த்தைகளை கக்குகிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கு மேல் எதற்கெடுத்தாலும் ஒரு துக்கம் கொண்டாடுதல். எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு கண்ணு தெரிகிறது, காது கேட்கிறது, உடல் நடக்க முடிகிறது, நம்முடைய மூளை வேலை செய்கிறது. இவ்வளவும் ஆசீர்வாதங்கள் இல்லையா? எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள்! இது தவிர நமக்கு கடவுள் ஏதேதோ கொடுக்கிறார். அதையெல்லாம் மீறி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்துக் கொள்கிறோம். அதை ஊதி ஊதி பெரிதாக ஆக்கி மன உளைச்சலில் விழுந்து மருந்தும் மாத்திரையும் வாழ்க்கையாக கூடுகிறது. இது ஒரு அவலம். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறைவனுடைய நாமமானது வல்லமை மிக்க ஆயுதம் என்று. அது நம்முடைய பூர்வ ஜென்ம பாப்பங்களை எல்லாம் அழிக்க வல்லது, மீண்டும் பாவம் செய்யாமல் தடுக்க வல்லது. நம்முடைய மனதில் உள்ள வாசனைகளையும் அவை அழித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாவதற்கு தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த உலகத்திலே எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை அல்லவா? தாங்கள் எத்தனை முறை சொல்லியிருக்கிறீர்கள், என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று. தங்களுடைய அந்த வேலைகளை நாங்கள் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து அவற்றை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் வருகிறது. அதே சமயம் எங்களுடைய கர்ம பலனாகவும் வருகிறது. ஆயினும் தாங்கள் அதில் இருப்பதால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டுமே அமையும். ஆக வரும் துன்பங்கள், துயரங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிடிவாதமாக அதை ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். அப்பொழுது அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாகவே மாறிவிடும். இல்லையென்றால் தான் எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்பதை காட்டிக் கொடுத்துவிடும். அந்த துன்பத்தின் துயரத்தின் முடிவில் ஒரு உயர் ஞானம் உதிக்கும். அந்த ஞானம் நமக்குள் வேறிட, அதனால் நமக்கு மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மை கிடைப்பதனால் இறைவனுடைய சக்தி அங்கு பிரதிபலிக்க ஆரம்பித்துவிடும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு மட்டுமே நாங்கள் இருக்க வேண்டும். எத்தனை துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அவையெல்லாம் மறைமுகமான ஆசீர்வாதங்கள் என்பதை நாங்கள் உணர வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய உயர்ந்த ஆசீர்வாதங்கள் கிட்ட வேண்டும். அவைகளுக்கெல்லாம் அதில் ஒரு மேன்மை வர வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அகற்றி ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று மீண்டும் 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 ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். कुमार योगीराम सूरत कुमार।